ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோங்க. எங்கள் ட்ரீம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனோட சூப்பர் ஃபுல் ஹெச்டி ஃபோட்டோகிராஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எடுத்தாங்க, அது எப்படி வந்திருக்குன்றதான் இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ரோமா பிரசித்தியா சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீக்கெண்டை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே. சிலரு வரம் வாங்கி வருவாங்க, பிறந்து வரும்போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சிட்டர் மனசுக்காத சிங்கந்தா எங்கம்மா. மறுபிறவி என்ன வேணும் இந்த மகளுக்கும் தாய்க்கும் நான் மகனாக வேணும். ஒரே ஒரே ஊரிலே ஒரே ஒரே ஐயா, ஒரே ஒரே ஐயாவுக்கு ஒரே ஒரே அம்மா. தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்காய் வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பால், இன்று முதல் நீ புனிதனப்பால். நேற்று
நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டி மலைகளை முற்றும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டி மலைகளை முற்றும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் நெட்டு துளிபட்டு, பாறைகள் ரெட்டை புலவிட்டு உடைபடு படையப்பா. கட்டி கிளி அல்ல நீ ஒரு வெற்றும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையடு படையப்பா. மிக்க துணிவுண்டு இளைஞர்கள் பக்க துணையுண்டு, உடன்வர மக்கள் படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டி மலைகளை முற்றும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டி மலைகளை முற்றும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறோம். பிரசித்தியா ரோமாலாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கே இதில் நாங்கள் ஃபங்க்ஷனில் வந்து மேலே ரொம்ப வரவங்களெல்லாம் பிஸியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பிரசித்தியா ரோமா தக்ஷிலாம் கீழே போய் விளையாட போனாங்க. அதை சூப்பராக ஃபாலோ பண்ணி கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி நம்மளுக்கு பண்ணி கொடுத்தது சிவா ஃபோட்டோகிராஃபி, சிவா ப்ரோ தான். நம்ம சொன்ன டேலேருந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க டீமோட 2 நாள் நம்ம நைட்டு நம்ம கூட ஸ்டே பண்ணி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நின்று இப்படி எடுங்க அப்படி பண்ணுங்கன்னு கம்போஸ் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட டைமுக்கு கொடுத்துட்டாங்க. வெரி வெரி ஹாப்பி. ஸோ கரெக்டான பர்சன் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு தேவையான உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவுக்கு டான்ஸ் கிளாஸு 8 to 11 அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் அதே நினச்சிக்கிட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க மறந்துட்டேன். 8:15 அங்கே போயிட்டோம். பார்த்தா 9 to 11. என்ன பண்ணுறது, ½ an hour வந்து சும்மா இருக்கணுமேன்ட்டு. வியாழக்கிழமை வந்து நான் ரெகுலராக சத்குரு கோயிலுக்கு போவேன். இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தூரில் இருந்தனால போக முடியல. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியா, நான் ஏதாச்சும் போய் சாமி கும்பிட்றப்ப சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு, குக்கிங்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நானும் சரசு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் கீழே. அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் அம்மாவோட மட்டன் குழம்பு. ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு, அதுவும் வீட்டில் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலான்றதுக்காக எங்கள் அம்மாவை வந்து செய்ய சொல்லியிருக்கேன். சூப்பரான ஃப்ளஷி மட்டன், அப்புறம் நைட்டு கொத்துக்கறி, இது 2 இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். பெஸ்ட்டே கேட்டால் சப்பாத்தி விட்டு கொத்துக்கறி, அதனால் அவளுக்கு அது, எங்களுக்கு மட்டன் குழம்பு. எங்கள் அம்மா ஒரு பக்கம் மட்டனை வேக வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் இட்லியை சுட ஊற்றிட்டு இருக்காங்க. புது இட்லி கல்லாமே, புது இட்லி சட்டி, இட்லி பானை. இந்த பக்கம் மட்டன் வந்துட்டுருக்கு. பட் என்னன்னா நம்ம செஞ்ச உடனே சாப்பிட முடியாது. நம்ம மீட்டிங் போகிற காரணத்தினால வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும். என்ன பண்ணுறது? ஆமாம். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா, காலையில் மட்டன் குழம்பு இட்லி சுட சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தா. நம்ம எப்பயுமே அந்த பஞ்சுவல் எதையும் நான் வந்து சொல்லிட்டா அதை வந்து நீங்கள் லேட்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதனால தான். நீங்கள் 8 மணிக்கே வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு மம்மி ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிடலாம். அதனால போக வேண்டிய சுச்சுவேஷன். எனிவேஸ் சூப்பராக ஒரு காம்பினேஷன் பண்ணலான்ட்டு இட்லி இருந்துச்சு சுட. அதோட வந்து பொடி நல்லெண்ணெய் போட்டு பொடி இட்லி இந்த கடையிலலாம் கொடுப்பாங்க, அந்த டைப்பில் சாப்பிடலான்னு சொல்லி தினந்தோறும் வாங்குவேன். ஜோதிகா அக்காவோட தம்பி இவர் தான். A few moments later. பிரசித்தியா மீட்டிங் வச்சாங்க, நல்லா விளாண்டையா? ஆமாம், பிரசித்தியா வந்து மெஷினுங்க. காலைல 8 மணிக்கு வந்துருச்சு, 9 மணி கிளாஸுக்கு போய் 11 மணி வரையும் டான்ஸ் ஆடிட்டு வந்தால் கண்டினியூஸாக வந்து ஒரு 12 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சவ. மணி 6 பாருங்க, 6:30 மணி வரையும் விளையாண்டுட்டு இப்போ நைட்டு வேலை சொன்னா. எனக்கு ஒரு கால் இப்போ என்ன கேட்குறானா, நான் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேனப்பா, நான் போய் விளையாடலாமாப்பான்னு கேட்குறேன். நீங்க ஒரு பெட்ஷீட் கேளுங்க, ஒரு பாய். பிரசித்தியாவுக்கு வந்து இந்த வீக் வந்து என்னோட ஃபேவரட் சாங், ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் தான் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணிட்டு ஆடிட்டு. ஹே சாலா அது கண்டிப்பா வந்து அப்பா பாப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. உங்க அப்பா ஒரு டான்ஸ் கூட வந்து பார்த்தது இல்ல தானே? கோரியோ முடிச்சவனே இதுதான் ஃபர்ஸ்ட் டான்ஸ். நீ சொல்லு, இல்லனா பாவம் எங்க வீட்டுக்கு தெரியாது. ட்ரஸ்ட் ஆன் மாஸ்டர், ட்ரஸ்ட் ஆன் ஸ்டூடண்ட், 2 பேரும் நல்லா ஆடுவாங்க, நல்லா சொல்லிடுவாங்க. பிள்ளை எப்படி
ஆடுதுன்னு அழகா ரசிக்கிறேன். அழகாக ஆடுவான்னு எனக்கே தெரியுமே, எனக்கே ரசிக்கிறேன். அதனால தான். ஸோ நல்லபடியாக போய் டான்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க மேடம். மம்மியை விட்டீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி பார்த்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு காஃபி போடுங்க. சரசு வீடியோ பார்த்தியா? வீடியோ பார்த்தேன், ரொம்ப எமோஷனல். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்னர்ஸ், லவ் யூ ஸோ மச். சரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்டுருக்காங்க. நம்ம இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பாஸ்தா கொடுத்தாங்க, சிக்கன் பாஸ்தா. அதோட சேர்த்து மட்டன் குழம்பு போட்டு வித்தியாசம். பாஸ்தா ஒரு ஸ்டைலு, இது ஒரு ஸ்டைல், 2 ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் சரஸோட ஸ்டைலுன்ற மாதிரி சாப்பிடுறது. வெறுந்தட்டை வந்து ஸ்பூன் வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி பாலப்பட்டம் இருக்காங்க. அதாவது கையில நக்குனாலும் தட்டு கையில தட்டை நக்குனாலும் கையில நக்குனாலும் நல்லா இருக்காது, டிசிப்ளினா இருக்காது. நீட்டா ஸ்பூன்ல நக்கணும். பாருங்க இப்படிலாம் பேசுகிறா பாருங்க, இவ்வளோலாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்றதை பார்த்துக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ரொம்ப எங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்கிறது. எங்கள் கஷ்டத்தில் நஷ்டத்தில் அதுக்கப்புறமேட்டு எங்களோட எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. நாங்கள் டவுனாக இருந்தப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மூலியமாகவும். ஸோ நாங்கள் நிறையா ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறப்ப, நாங்கள் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுறோம் உங்களை சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து நிறையா என்கரேஜிங் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்து தான் எங்களுக்கு அது வந்து பெரிய பூஸ்டப்பாக இருந்திருக்கும். நாங்கள் டவுன் ஆகிறப்ப உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து எந்திரிச்சிருக்கிறோம். நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேகமாக நாங்கள் வந்து விஷயங்கள் செய்யணுன்ற மாதிரி எங்களுக்கு பூஸ்டிங்காக இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் எங்கள் ஜேர்னியில் வந்து நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அதை வந்து நாங்கள் ஹோல் ஹார்ட்டடாக ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து நாங்கள் இதை வந்து சொல்லிக்கிறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் அப்டேட்ஸ் ஒரு பக்கம் பாதியில் அப்படியே நிற்கிது, அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த துபாய் சீரிஸ் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் கொண்டு போகணுன்றிருக்கோம். நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய், சரஸ்வதி விஜய். ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட், பை பை.